இப்போ எவ்ரிவன் என்சிஇடி எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டு நமக்கு என்டிஏலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டே கிடைச்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் அஃபிஷியலாக எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, எக்ஸாம் ஸ்டார்ட் எண்ட் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஆன் டே ஆஃப் எக்ஸாம் நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அண்ட் வாட் இஸ் அ ட்ரெஸ் கோட், இந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்மிட் கார்டு எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் உங்களுக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்க ட்ரெஸ் கோட், பேண்ட் ஐட்டம் இதையுமே நான் குயிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா என்டிஏவோட அஃபிஷியல் என்சிஇடி எக்ஸாம் வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கரெக்டாக இதில் ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனில் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. சேம் வெப்சைட் தான், அதை நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்மிட் கார்டு உங்களோட எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி உங்களோட அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு போஸ்ட் படிலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அண்ட் கேண்டிடேட் ஷுட் நாட் relate the admit card or change any entry made there. ஓகே, அந்த அட்மிட் கார்டில் இருக்க எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் உங்கள் அட்மிட் கார்டு வந்த உடனே நீங்கள் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் யுவர் நேம், நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் யூ ரிசர்வ் அ காப்பி ஆஃப் தி அட்மிட் கார்டு. ஓகே, உங்களோட அட்மிட் கார்டு இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகி ஃபியூச்சர் அட்மிஷன் ப்ராசஸ் போகிறப்ப சம்டைம்ஸ் அட்மிட் கார்டு வந்துட்டு மேண்டேட்டரியாக கேட்பாங்க. ஸோ அதை அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கீப் இட் காப்பி. ஓகே, ஸோ இவ்வளோதான் இங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கீழே வந்துட்டு அதே என்டிஏ வெப்சைட்ல நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அட்மிட் கார்டு ஃபார் என்சிஇடி 2026 ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த லிங்க் வந்துட்டு நமக்கு டிசபிள் ஆயிடும் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஆஃப் த எக்ஸாம். அதனால அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஐ மீன் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் ஹேவ் அ காப்பி ஆஃப் யுவர் அட்மிட் கார்டு உங்கள் ஃபோன்லேயோ இல்லை ஹார்ட் காப்பியாவோ. ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் யூ வில் ஹேவ் அ ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரெட் கலர்ல இருக்குங்க இல்லையா, இது ஒரு லிங்க். இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. இந்த செக்யூரிட்டி பின்ன்றது இங்க கொடுத்துருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். அங்க உங்களோட போட்டோஸ் அண்ட் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட எக்ஸாம் டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, என்கிட்ட சாம்பிள் இல்லை லைக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம் டீடைல்ஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம்னு இருக்கும், கேட் க்ளோசிங் டைம்னு ஒன்று இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம்ன்றது உங்கள் எக்ஸாமுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்கிறேன், 2 o'clock எக்ஸாம் 11 o'clock சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 11 o'clockலேருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். கேட் க்ளோசிங் டைம் 1 o'clock அதுக்கு மேலே வந்துட்டு யாரையுமே என்ட்ரி அலோடு இல்லை. ஓகேவா, 2K எக்ஸாம்னு சொன்னாங்கன்னா 11K என்ட்ரினா யூ கேன் ஸ்டார்ட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் 11K. ஓகே, 1க்குள்ள நீங்க அங்க கண்டிப்பா போயிடணும். 1 o'clock வந்துட்டு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நீங்க டென்ஷனாலும் போக வேணாம். ஸோ எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னா எக்ஸாம் முன்னாடி நாளே ஃப்ரெண்ட் வீட்டில் எங்க ஸ்டே பண்ண முடியுமான்னு பாருங்க. பிகாஸ் மார்னிங் உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா நீங்க நம்பி போனீங்கன்னா சம்டைம்ஸ் இட் கெட் டிலே. ஓகேவா, இப்போ நீங்க 11க்கு சொல்றாங்கன்னா நீங்க 12க்கு போனா கூட ஓகே தான், இட் இஸ் நியர். நான் இது எதனால சொல்றேன்னா, பட் நீங்க வந்து 11க்கே போயிட்டீங்கன்னா இன்கேஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, இல்லை ஏதோ ஒன்று ராங்கா இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எதுவும் ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க பிஃபோரா போறப்ப இந்த டென்ஷன் ஏதோ அது நடந்தா கூட உங்களுக்கு டைம் இருந்தால் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். கரெக்டா கேட் க்ளோசிங் டைம் கரெக்டா 1 o'clock போனீங்கன்னா அங்கே எல்லாமே கிளாஷ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஏர்லியா போக ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம் சென்டர் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசின்னு ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே காலேஜ் வந்துட்டு 2-3 பிரான்ச்ல இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேற பிரான்ச் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு வெறும் காலேஜ் நேம் மட்டும் பார்த்துட்டு ஓகே இங்கே தானே தப்பா போயிடக்கூடாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ஹேப்பன். ஓகே, அது நார்மல். அதனால தான் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அட்மிட் கார்டு சென்ட் பண்ணுங்க. ப்ராப்பரான டீடைல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மறக்காம குயிக்கா பாத்துருங்க. நீங்க படிக்கிறப்போ பார்க்காட்டி கூட படிச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல பாத்துருங்க. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு கீழே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். கரெக்டா மேல வந்துட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாம் டீடைல்ஸோ எல்லா டீடைல்ஸும் இருக்கும். அது கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். கரெக்டா, ஸோ இந்த பேஜ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 பாக்ஸஸ் இருக்கும். இங்கே கேண்டிடேட் போட்டோன்னு இருக்கும், கேண்டிடேட் லெஃப்ட் அண்ட் தப் இம்ப்ரெஷன், கேண்டிடேட் சிக்னேச்சர். இதுல எதெல்லாம் நீங்க வீட்லயே பண்ணிட்டு போகணும், எதை எக்ஸாம் ஹால்ல போகணும்னு சொல்றேன். ப்ளீஸ் மறக்காம அங்கேயே முடிச்சிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி மாத்தி எதுவும் பண்ணிடாங்க. ஓகேவா, ஸோ இங்க வந்துட்டு கேண்டிடேட் போட்டோன்றது உங்களோட
அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஒரு ஃபோட்டோ குடுத்துருக்கீங்க கரெக்ட்டா? அதே ஃபோட்டோவ இங்க நீங்க பேஸ்ட் பண்ணணும். எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி. இங்க பாருங்க. டு பி பேஸ்டட் பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர். ஓகேவா? இது எக்ஸாம் ஹால்ல பண்ணக்கூடாது. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒட்டுன ஃபோட்டோ என்கிட்ட இப்ப இல்லன்னா, உங்ககிட்ட ஃபோன்ல இருந்தாலும் ஓகே. அத நீங்க ஃபோட்டோ சென்டர்லயோ, இந்த மாரி காப்பி எடுக்கிற கடையிலயோ நீங்க குடுத்தீங்கன்னா, ஃபோட்டோவா குடுத்துருக்காங்க. ஸோ குடுத்துருவாங்க. ஸோ நீங்க பயப்படாதீங்க. உங்ககிட்ட ஹார்ட் காப்பி இல்லன்னா, ஃபோன்ல இருந்தாலும் அத கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி எடுத்தீங்கன்னா, அதே ஃபோட்டோவ இங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே. இத நீங்க வீட்லயே பண்ணிட்டு போணும். எக்ஸாம் சென்டர்ல பண்ண போறது. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன். இதுவுமே வந்துட்டு டு பி புட் ரீச்சிங் பிஃபோர் த சென்டர். இதுவுமே நீங்க சென்டர்ல பண்ண போறது இல்ல. உங்களோட வீட்லயே பண்ணிட்டு போயிடணும். ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த நோட் இங்க் பேட், ஸ்டாம்ப் பேட் இருக்கும்ல, அதுல பண்ணுங்க. ரொம்ப நீங்க ஏதாவது இங்க் எல்லாம் ஊத்தி அட்மிட் கார்டு கிளியர் அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். அண்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்துட்டு எப்ப பண்ணணும்னா, டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர். நீங்க எக்ஸாம் ஹால்க்குள்ள போனதுக்கு அப்புறமா இன்விஜிலேட்டர் அந்த ரூம்ல இருப்பாங்கல்ல, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சைன் போடணும்னு. அப்ப மட்டும் தான் நீங்க இத சைன் போடணும். ஹால்ல பண்ணணும். ஓகே. ஸோ முன்னாடியே பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் கிளியரா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 நம்ம வீட்ல பண்ண போறோம். ரெட் கலர்ல நான் போட்டிருக்கிறது. இந்த ப்ளூ கலர்ல பண்ணது எக்ஸாம் ஹால்ல பண்ணா போதும். ஓகேவா? இவங்களும் கிளியரா தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட கேண்டிடேட் சிக்னேச்சர்ன்னு அவங்க கேட்டிருக்காங்கல்ல, அத தவிர மீதி 2த்தையும் நீங்க வீட்லயே பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆல் கிளியர்? உங்களுக்கு இந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட் குடுத்துருக்காங்க. இத நான் குயிக்கா வந்துட்டு சொல்லிர்றேன். சோ தட் யூ வொன்ட் மிஸ் எனிதிங். ஓகே. ஸோ உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு ஏத்த டைம்ல கரெக்ட்டா போயிடணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட் க்ளோசிங் டைம்க்கு அப்புறம் யார் போனாலும் அவங்கள வந்துட்டு அட்மிட் ஆக அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ரூம வந்து நீங்க நான் சீக்கிரமா எக்ஸாம் முடிச்சுட்டேன். நான் வெளில போலாமான்னு கிடையாது. உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாம்னா, அது 1 ஹவர் ஃபுல்லா வந்துட்டு நீங்க ஹால்ல தான் இருக்க மாரி இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தானே. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க. நீங்க போலாம். ஒரு ரஃப் ஷீட் குடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்டு போறப்போ தான் எல்லாரும் சொல்றப்போ தான் நீங்க லீவ் ஆகணும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்ல வரைக்கும் உங்களோட சீட்ல யூ ப்ளீஸ் பி வெயிட்டட். ஓகேவா? எழுந்து நின்னுட்டு எதுவும் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஓகே. அவங்க பொறுமையா ஒரு ஒருத்தரையா வந்துட்டு அனுப்புவாங்க. ஓகே. அண்ட் இங்க பாருங்க. உங்களோட அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா படிச்சுக்க சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்டும் நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகணுமான்னா தேவையில்ல. இந்த 2 ஷீட் தேவையில்ல. உங்களோட மெயின் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த ஷீட் இருந்தா போதும். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இது வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இங்க பாருங்க. இந்த அட்மிட் கார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பேஜஸ். ஓகேவா? இல்ல பேஜ் 1ல உங்களோட சென்டர் டீடைல்ஸ் இருக்காம். பேஜ் 2ல இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் இருக்கு. தி கேண்டிடேட் மஸ்ட் டவுன்லோட் ஆல் தி பேஜஸ். ஓகே. நீங்க இது எல்லா பேஜஸையும் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நீங்க வந்து படிக்க மிஸ் பண்ணிறக்கூடாது. ஓகே. The admit card is provisional, subject to satisfying the eligibility condition as given in the information bulletin. Okay. Just provisional தான். Just for your examination. அவ்வளவுதான். Then the candidates are advised to verify the location. First location வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்மளோட ஒரு நாள் முன்னாடியே so that நமக்கு எக்ஸாம் அன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? If religious customs requires to wear a specific attire, please visit the center early for through checking. ஃபார் எக்ஸாம்பிள் சில ரிலீஜியன்லயோ ஆர் அவங்களோட கஸ்டம் படி எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஏதாவது கேப் போடுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபுல் ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களாம் கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் ஹால் போக சொல்றாங்க ஸோ உங்களுக்கு செக்கிங் ப்ராசஸ் ஈஸியா பண்றதுக்காக ஓகேவா இங்க பாருங்க நோ கேண்டிடேட் would be allowed to the examination center without an admit card இல்லாம யாரையும் எக்ஸாம் சென்டருக்கு விட மாட்டாங்க அண்ட் வாட் எல்ஸ் யூ ஷுட் கேரி இஸ் அ வேலிட் ஐடி ப்ரூஃப் உங்களோட ஒரிஜினல் ப்ளீஸ் ட்ரை டு டேக் ஆதார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வேணும்னா வச்சுக்கோங்க ப்ராப்பர் ஃபிஸ்கிங்ன்றது அவங்க வந்துட்டு சும்மா ஸ்கேன் பண்ணுவாங்க ஓகேவா மேக்ஸிமம் எந்த ஒரு ஐட்டமும் நீங்க வச்சுக்க மாட்டீங்களா உங்களோட அட்மிட் கார்டு அண்ட் வாட் எல்ஸ் போட்டோ எடுத்துட்டு போகணும் அதை நீங்க அது இல்லாம உங்களோட ஆதார் கார்டு வேலிட் ப்ரூஃப்ல இது இல்லாம ஏதோ வச்சுக்காதீங்க ஸோ லைக் போனோ ஏதோ நீங்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டா கூட தெரியாம ஒரு வாட்சோ அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களோட எக்ஸாமே வந்துட்டு ரிஸ்கா இருக்கும் அதனால தான் ஓகே ஸோ ஹேண்ட் ஹெல்ட் மெட்டல் டிடெக்டர் கையில வந்து ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பாங்களா அதை வச்சுதான் உங்களை வந்துட்டு செக் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதுக்கெல்லாம் வந்து பயப்பட வேணாம் ஸோ கேண்டிடேட் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்களா ப்ளீஸ் டூ ரீட் திஸ் வெரி கேர்ஃபுல்லி பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அண்ட் பென் ஓகே பென் ஒன்று வச்சுக்கோங்க நார்மல் பால் பாயிண்ட் பென் ப்ளூ பென் ஓகே
அண்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் ஒட்டி அப்படிலாம் போகக்கூடாது. டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். லைக் உள்ள வாட்டர் தான் தெரியிற மாரி இருக்கணும். ஸோ இல்லன்னா அதையும் வந்துட்டு எடுத்துப்பாங்க. இல்ல நீங்க கடையில வாட்டர் பாட்டில் வாங்குறீங்கனாலும் அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை கிழிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடிஷனல் ஃபோட்டோகிராஃப். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒட்ட போறோம். நீங்க குடுத்துருந்தாங்கல்ல, இந்த இடத்துல ஒட்ட போறோம். அது அது மட்டும் இல்லாம அதே சேம் ஃபோட்டோ லைக் உங்க அப்ளிகேஷன்ல குடுத்த ஃபோட்டோவ நீங்க உங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டுன்னு அங்க குடுப்பாங்க. உங்க ஃபோட்டோ ஒட்டி சைன் போட சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துலயும் கேட்பாங்க. ஸோ மொத்தமா இப்ப 2 எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ உங்களுக்கு வேணும். எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க ஒட்டிருவீங்க. ஒண்ணு அங்க போய் குடுப்பீங்க. அட்மிட் கார்ட் அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன்னா நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம்ல அதெல்லாம். அத டவுன்லோட் பண்ணி கிளியரான A4 ஷீட்ல வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலும் ஓகே. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா, நீங்க கலர்ல எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஃபோட்டோ கிளியரா இல்லன்னா. பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர், தி கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்டர் தி ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் இன் தி அண்டர்டேக்கிங் அண்ட் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ என்னெல்லாம் ரெக்வயர்ட் டீடைல்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு போக சொல்றாங்க. பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்கிரைப் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இஃப் அப்ளிகபிள். நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியில வரீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸும் ப்ளீஸ் டூ கேரி வித் யூ. இது எல்லாமே நான் எதுக்கு ஒன்று சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா படிச்சோம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ல. பட் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கன்னா யூ ஷுட் நாட் ஸ்கிப் எனிதிங். ஓகேவா? அது மட்டும் இல்லாம உங்களோட சிக்னேச்சர கரெக்ட்டான பிளேஸ்ல போட சொல்றாங்க. மாத்தி போடக்கூடாது. அண்ட் நீங்க ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப வந்துட்டு கொண்டு போகணும். கவர்ன்மெண்ட் ப்ரூஃப். இட் கேன் பி பான் கார்ட், டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி, ஆதார் கார்ட், பாஸ்போர்ட், வாட்டெவர். ஓகே. அண்ட் all IDs or photocopies or ID, even if attested or scanned copy of ID, the mobile will not be allowed. Okay, ஒரிஜினல் ஐடி தான் கொண்டு போகணும். உங்களோட ஜெராக்ஸோ மாடிஃபை பண்ணதோ. இப்ப ஆதார் கார்டே வந்துட்டு கார்டு மாதிரி நீங்க போட்டு வச்சிருப்பீங்கல்ல கடையில கொடுத்து, அதெல்லாமும் கொண்டு போக கூடாது. ஒரிஜினலா லைக் திஸ் இவ்வளோ பெருசு நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல ஆதார் கார்டு எடுத்துட்டு போறதுன்னா அதை எடுத்துட்டு போங்க. ஓகே, ஆதார் கார்டு இஸ் பெட்டர் as per my suggestion. If you want, you can get one more thing. Next. ஓகே, இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டோமா? ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு கொண்டு போகணும். ஓகேவா? ஓகே, கேண்டிடேட்ஸ் இங்க பாருங்க, நாட் அலவுட் டு கேரி எனி அதர் பர்சனல் பிலாங்கிங்ஸ். உங்களோட வாட்சா இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே அலோடு இல்லை. ஓகேவா? ஷூஸ், ஃபுட்ஸ்வேர் வித் திக் சோல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வித் லார்ஜ் பட்டன்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட். உங்களோட ஷூவா இருக்கட்டும், ஃபுட்வேரா இருக்கட்டும், ரொம்ப திக்கான ஸ்டைலான அப்படிலாம் போட்டு போங்க. மெலிசா வீட்டுல போடுற நார்மல் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் போட்டுட்டு போங்க. அண்ட் உங்களோட கார்மெண்ட்ஸ்ல வந்துட்டு அதாவது கிளாத்ஸ்ல வந்துட்டு லார்ஜ் பட்டன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ட்ரை டு கோ தி சிம்பிள் டிஷர்ட் அண்ட் ட்ராக். ஓகேவா? அதுல நமக்கு பட்டன்ஸ் இருக்காது, ஜிப் இருக்காது. ஸோ இட் ஒன்ட் கிரியேட் எனி ப்ராப்ளம். அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ரஃப் பேப்பர்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இனிஷியலா ஒண்ணுதான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அடிஷனலா வாங்கிக்கலாம். அது உங்களோட வாங்கின உடனே நேம் அண்ட் ரோல் நம்பர் மறக்காம எழுதிடணும். ஓகே, ரஃப் ஷீட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறப்ப கொடுப்பாங்க. உங்களோட நேம் அண்ட் ரோல் நம்பர் எழுதணும். இன்னொரு ரஃப் ஷீட் வாங்குறீங்கன்னா அதுலயும் மறக்காம எழுதிக்கோங்க. டாப் ஆஃப் ஹீச் அண்ட் ஹேண்ட் ஓவர் டு தி இன்விஜிலேட்டர். நீங்க போறப்ப அதை மறக்காம கொடுத்துடணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களோட எவாலுவேஷன் அப்போ ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது. பார்த்து எழுதுறது, கேட்டு எழுதுறது. சிசிடிவி கேமரா ஃபுல்லாவே இருக்கும். அதான் லைக் எந்த ப்ராப்ளமும் பண்ணாதீங்க சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னன்னா, என்டிஏ யூஸ் இங்க பாருங்க, ஏஐ பேஸ்டு ரியல் டைம் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி டு மேப். இந்த மாதிரி நீங்க ஏதாவது சீட்டிங் பண்றீங்க, இதெல்லாம் ஏஐ பேஸ்டு டூல்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஒரு சென்டர்லயும். ஸோ கிளியரா உங்களுக்கு பார்த்து காட்டி கொடுத்துரும்னு சொல்றாங்க. சிசிடிவில இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்லாம் நீங்க எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றதுக்கு தே வில் பி ஹேவிங். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸாமே எடுத்து விட மாட்டாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அது உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருந்தது. இதெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீங்க பாருங்க, இல்லைன்னா வீடியோ யூ கேன் ஸ்கிப் இட். ஓகேவா? ஸோ நம்ம பிகாஸ் அந்த மெட்டல் டிடெக்டர் ப்ராசஸ்ல வரும்ல, அதனால நீங்க இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா இட் மைட். ஓகே, டெக்ஸ்டுவல் மெட்டீரியல் ரைட் பிரிண்டட் ஆர் ரிட்டன் ஏதாவது பிட் எடுத்துட்டு போறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. பிட்ஸ் ஆஃப் பேப்பர், ஜியாமெட்ரி, பென்சில் பாக்ஸ் இது எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. ஒரு பெண்ணு தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் பவுச் அலோடு இல்லை. கால்குலேட்டர், பென், பெண்ணுமே அலோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க. பட் எக்ஸாம் சென்டர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நமக்கு பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லயும் பென் வந்துட்டு அவங்க தருவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் சும்மா ஒரு நார்மல் பென் வச்சுக்கோங்க. அலோடு இல்லைன்னா அங்கே வெளியில வச்சுட்டு போக சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கேல், ரைட்டிங் பேட், பென் டிரைவ்ஸ், எரேசர், கால்குலேட்டர், லாக் டேபிள் இந்த மாதிரி எதுவுமே அலோடு இல்லை. ஓகே, தென் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ், ப்ளூடூத் ஹெட்செட், மைக்ரோஃபோன்,
ஹெல்த் பேண்ட் கூட நீங்க போட்டுட்டு போகக்கூடாது. ரிங் எல்லாம் கூட போட்டு போகாதீங்க. ஓகே. பர்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாது. ஹேண்ட் பேக் பெல்ட்டும் போட்டு போகக்கூடாதுப்பா. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைட்டான ப்ராப்பரான பாட்டம்ஸ் போட்டு போங்க. கேப் நாட் அலோட். ஓகே. ரிஸ்ட் வாட்ச் போடக்கூடாது. பிரேஸ்லெட் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வாட்டவர் போட்டு போகக்கூடாது. கேமராலாம் எடுத்துட்டு போகக்கூடாது. அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போட்டு போகாம பார்த்துக்கோங்க. ஏதோ அவ்வளோ இஷ்யூ ஆகாது. லாஸ்ட் மினிட்ல உங்களோட எல்லா டென்ஷனையும் அவாய்ட் பண்றதுக்கு நான் பெட்டரா சொல்றேன். சிம்பிளா போயிட்டு எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபுட் ஐட்டம்லாம் வந்துட்டு எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? எனி அதர் குட் பி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு லைக் எதையும் ஹைட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது. அண்ட் இப்ப சப்போஸ் நீங்க ஃபோன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க எங்கேயாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? இத வச்சுக்க முடியுமான்னு கேட்டா, எக்ஸாம்ல வந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த அரேஞ்ச்மென்ட்டும். ஸோ எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க. ஆ. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, உங்களோட கஸ்டமரி ஒரு கல்ச்சுரல், ரிலீஜியஸ் பிலீஃப்க்கு ஏத்த மாரி நீங்க ஏதாவது ட்ரெஸ் கோட் டிஃபரெண்ட்டா உங்களுக்கு இருக்கும். வேற வழி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 2 ஹார்ஸ் பிஃபோராவது இது பண்ண சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஸ்கிரீனிங் அவங்க பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாரி போய்க்கோங்க. அண்ட் ட்ரெஸ் கோடுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஹெவி கிளாத் வித் லாங் ஸ்லீவ் போடாதீங்க. ஸோ நான் சொன்ன மாரி நார்மல் ஹாஃப் ஹேண்ட் டீ ஷர்ட்ஸ். ஓகே. கேண்டிடேட்ஸ் கம் இன் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு அதுதான் வந்துட்டு உங்களோட ரிலீஜியஸ் படி அததான் போடணும்னா 2 ஹார்ஸ் முன்னாடி நீங்க போயிட்டு ப்ராப்பர் செக்கிங் நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கான வேலிட் ப்ரூஃப்ஸும் தே வில் ஆஸ்க். ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் வித் லோ ஹீல்ஸ். அதான் நான் சொன்ன மாரி நார்மல் வீட்ல போற ஃபிளாட் ஸ்லிப்பர்ஸ் தான் அலோடு. ஷூஸ் அலோடு கிடையாது. இன் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அதாவது இது இது எல்லாத்துலேருந்து ஏதோ டீவியேஷன் இந்த விஷயத்த தான் போட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரீசன்னா இந்த அப்ரூவல்லாம் வந்துட்டு அட்மிட் கார்டுக்கு இஷ்யூ ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க அப்ரூவல் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆ. அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்டா கனவு எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நம்ம வீடியோல டீச்சிங் ஆப்டிடியூடுக்காக எல்லா சாப்டர்ஸும் இருக்கு. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ல. ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் ஒரு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பயப்படாதீங்க. எல்லாமே எக்ஸாம்க்கு நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ட்ரெஸ் கோட் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். நம்ம வந்துட்டு பக்கத்துல ஒரு கடைக்கு போறோம்னா சிம்பிளா எப்படி போயிட்டு வரோம். ஒரு நார்மல் டிஷர்ட், ட்ராக் பேண்ட்ல போறோம்ல. அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் இல்லாம காமா போயிட்டு எழுதிட்டு வாங்க. ஓகே. வேற என்னெல்லாம் கொண்டு போக சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் கொண்டு போங்க. உங்களோட போட்டோஸ், சிக்னேச்சர் எங்க போடணுமோ அதை போடுங்க. எதையும் மாத்தி பண்ணிடாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். டூ வெல். See you all in the next video. Bye bye.